சரி, இத்தனை உடம்பு சம்பந்தப்பட்டதுதான். இந்த உடம்புக்குள்ள உயிர் என்ற ஒரு பொருள் தங்கி நிக்குது. அதுக்கு என்னங்க பண்ணி வச்சிருக்கிறோம்? காலையில் எழுந்தோம்னா பல் தேய்க்கணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இல்லைங்களா? அப்படி ஒன்னொன்னாக உணவு எடுத்துக் கொள்கிறோம். ஒன்னொன்னு பார்த்து பார்த்து செய்வது அத்தனையுமே உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து செய்கிற நாம் இந்த உடம்பு என்ற கூட்டுக்குள்ள உயிர் என்ற ஒரு பொருள் தங்கி நிற்கிறதே, அதற்கு என்ன பண்ணியிருக்கோம்? என் உடம்புக்காக ஒரு மாலையை கட்டி வச்சிருக்கிறேன், என் உடம்புக்காக பொருளை ஈட்டி பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறேன், எல்லாம் சரி. ஆனா என் உயிருக்காக என்ன செய்திருக்கு? இந்த கேள்வியை முதல் சிந்திச்சுமானே தெரியாது. ஏன் வந்தோம், இருந்தா வாழ்ந்தோம், ஒரு நாள் கிளம்ப போறோம், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளவுதான். வந்து இருந்து போவது மானுடம் அல்லங்க. வாழ்கிற காலத்திலேயே நீங்கள் வந்து போனதுக்கான அடையாளத்தை விட்டு செல்வதுதான் மானுட வாழ்க்கையினுடைய பயன். நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களை நினைச்சு பார்க்கணும், உங்களை எப்ப நினைத்து பார்க்கணும். அப்படி உங்களை நினைவு கூறக்கூடிய வண்ணம் இந்த மண்ணுக்கு நீங்க என்ன செய்து விட்டு போக போறீங்க தெரியுது. ஏன் என் வாழ்க்கையில நான் வாழ்க்கையே பத்த மாட்டேங்குது, வெளியே நான் போய் செஞ்சுட்டு போறதுக்கு என்னையா இருக்கு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஒருபோதும் அப்படி இல்லைங்க. நீங்க நல்லா சிந்தித்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த வாழ்க்கை என்ற ஒன்றுக்குள்ள உயிர் சார்ந்த ஒன்று இருக்கிறது. திருவள்ளுவர் பெருந்தகை உடம்புக்கும் உயிருக்கும் ஒரு நட்பு சொன்னாருங்க. எப்படிப்பட்ட நட்புன்னார்? இந்த பறவையினுடைய முட்டையில அதை அப்படியே முட்டையிட்டு வச்சிருக்கும், கூட்டுல அடைகாத்து கொண்டு இருக்கும். இந்த பறவையினுடைய வெப்பம் அப்படியே அடைகாத்து காத்து ஒரு நாள் அந்த முட்டையை உடைத்து கொண்டு அந்த பறவையின் குஞ்சு வரும். ஒரு நாள் என்ன பண்ணும்? அதுக்கு இறகு முளைக்கும் போது அந்த முட்டையை விட்டு அது பறந்து போயிடும், அவ்வளவுதான். இதுதான் உடம்புக்கும் உயிருக்கும் இடையே இருக்கிற நட்புனர். உடம்புக்கும் உயிருக்கும் என்ன நட்புன்னு கேட்டீங்கன்னா, முட்டைக்குள்ள இருக்கிற அந்த குழம்பு போல உடம்புக்குள்ள உயிர் என்ற பொருள் தங்கி நிற்கிறது. ஒரு நாள் இந்த முட்டை உடைகிறது போல அந்த உடம்பு ஒரு நாள் விட்டுட போகும். அப்ப என்ன ஆகும்? உயிர் என்கிற பொருள் பறந்து போயிடும். இதை சொன்னவர் திருவள்ளுவர். உடம்போடு உயிரிடை நட்பு எப்படி? புல் பறந்தற்று, பறவை பறந்து போவது போல ஒரு நாள் உடம்பு என்ற கூட்டை விட்டு விட்டு உயிர் என்ற பொருள் பறந்து போயிடும். அப்ப அந்த பறந்து போகிற வரைக்கும் இந்த கூட்டுக்குள்ள உயிர் இருக்கிறது. அப்ப இந்த கூட்டு இருக்கிற அந்த உயிர் என்ற பொருளுக்கு எப்ப நீங்க அதுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க போறோம்? உடம்புக்கு தேவை வசதிகளை கூட செஞ்சு வச்சுட்டோம், உயிருக்கு தேவையும் இருக்கு. உயிருக்கு என்னென்ன தேவை இருக்கிறது? அவர் கேள்வி எழுமானால் அந்த தேடல் யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு தாங்க இறை என்கிற பொருளை நோக்கிய பயணம் அமைகிறது. எல்லாருக்கும் இந்த எண்ணம் வந்துடாது. நமக்கெல்லாம் வந்தோம், இருந்தோம், சாப்பிட்டோம், வாழ்ந்தோம், ஒரு நாள் செத்தோம், முடிஞ்சிச்சு போ அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தேடல் வரப்போவதில்லை. ஏன் வந்தோம்? எதற்காக இந்த மண்ணுலக வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது? இந்த வாழ்க்கைக்கு முன் நான் எங்கு இருந்தேன்? இந்த வாழ்க்கைக்கு பிறகு நான் என்ன ஆக போகிறேன்? இந்த கேள்வி எல்லாருடைய உள்ளத்தில் வரக்கூடியது அல்ல. அப்படி யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு தான் ஒரு தேடல் ஏற்படுகிறது. அந்த தேடுகிற ஒருவனுக்கு அந்த தேடல் எப்போதும் நிறைவை நோக்கி வரும். தேடிக்கொண்டே இருக்கும். நான் ஏன் வந்தேன், ஏன் பிறந்தேன், எதற்காக வந்தேன் அப்படின்னு தேடிக்கிட்டே அவன் கோயில் கோயிலாக போறான், பல்வேறு இடத்துல போறான், பல்வேறு சச்சங்கங்களை கேட்கிறான். எல்லாம் கேட்டு கேட்டு இவர் ஒரு மாதிரி சொன்னார், அவர் ஒரு மாதிரி சொன்னார், அவர் சொன்னார், எல்லாம் அறிவுக்குள்ள போய் நின்று ஒரு கட்டத்துல அவனுக்கு ஒரு தேடல்ல ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. அந்த தெளிவு எப்போது வாய்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவங்க சொன்னாங்க, முதல்ல ஊர் ஊரா போ, கோயில் கோயிலா போ. அப்படி கோயில் கோயிலா போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகும் பொழுது அங்க ஒரு தீர்த்தம்னு ஒன்று இருக்கும், அங்க மூர்த்தம்னு ஒன்று இருக்கும். அந்த கோயிலும் அந்த தீர்த்தமும் அதற்கு அருகிலேயே ஒரு தல விருட்சம் என்கிற ஒன்றும் இருக்கும். இதையெல்லாம் நீ என்ன பண்ணணும்? முறையாக வழிபாடு பண்ணிக்கிட்டே வா. கோயில் கோயிலா போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உனக்கு உண்மையை உணர்த்துவதற்கு குருநாதன் என்பவர் ஒருவன் வருவான் அப்படின்னாங்க. அதனால சொன்னார் தாயுமான சுவாமிகளுடைய வார்த்தை சொல்லும் போது, கோயில் அப்படின்னு ஒரு தீர்த்தம்
மூத்தம் அப்படின்னு இவை முறையாய் வழிபாடு செய்வார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் என்று சொன்னார். அப்ப நாம இதைத்தான் திருமூலர் சொன்னார், நாடும் நகரமும் நல் திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் தேடுங்க. இது அப்பரசாமி சொன்னார், தேடி திரிந்து நீங்க ஒவ்வொரு ஊரா போய் தேடுங்க, தேடி சென்று திருந்தடி ஏத்துமின், அவனுடைய திருவடிய தேடி தேடி போய் ஏத்து அப்படின்னார். அப்படின்னு தேடி தேடி நீ அவரை ஏத்துவாயானால் ஒரு நாள் அவன் உன்னை நாடி வருவான். எப்படி நாடி வருவாரு அப்படின்னு கேட்டா, குருநாதன் என்ற பெயர் கொண்டு உன்னை நாடி வருவார். இப்ப நான் சொன்ன செய்திகள்லாம் ஒரு வாரம் நீங்க ஒரு தொகுப்பாக வைத்துக் கொள்ளுங்க. உடம்பு உயிர் ரெண்டு வேறு வேறு பொருள், ரெண்டு ஒன்றல்ல. உடம்பு தான் உயிர் என்பது மயக்கம், உயிர் தான் உடம்பு என்பது மயக்கம். உடம்பும் உயிரும் வேறு வேறு பொருள். உடம்பு என்ற கூட்டுக்குள்ள உயிர் என்ற ஒரு பொருள் தங்கி நிற்கிறது, அவ்வளவுதான். இது ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு கிளம்புவதற்குள்ளாக புறப்படுவதற்குள்ளாக நீங்கள் இன்னொரு பிறப்புக்கு வாராது இருப்பதற்கான வழியை இன்னைக்கே செஞ்சாதான் உண்டு. செத்த பிறகு செஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு செய்தால் இன்னொரு தாயும் கருப்பைக்கு போகாம தப்பிக்கிறதுக்கான வழி இன்னைக்கு உண்டு. இன்னைக்கு தவற விட்டு விட்டால் மீண்டும் அது எப்ப கிடைக்கும் தெரியாது. எப்ப கிடைக்கும் என்பது நமக்கு விடை சொல்ல முடியாத கேள்விக்கு பதிலாக அமையும். நீங்க எவ்வளவு தேடினாலும் விடை சொல்ல முடியாது. எனவே அதனால நமக்கு பெரியவங்க சொன்னாங்க, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்கும். எப்பா இந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்ச மாதிரி இன்னொரு நாள் கிடைக்காதியா, இதை ரொம்ப சிக்கன புடிச்சுக்க. இந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது, நாளை இதுபோல் வாய்ப்பு மீண்டும் கிடைக்காது என்பதை நமக்கு பெரியவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நாமளும் நம்ம குழந்தைக்கு சொல்றோம். ஏன் நாம எப்படி பெரியவங்க சொல்லும்போது கேட்கலையோ அது மாதிரி நம்ம பையன் நாம சொன்னா கேட்க மாட்டேங்க. நாம சொல்றோம், டே நல்லா படிடா, ஒழுங்கா படிச்சுதான் நான் என்ன ஆயிருப்போம் தெரியுமா, ஆகலையே அப்புறம் தான் கம்பெனி அப்படிமா அவன். சரி நீ அன்னைக்கு நான் படிச்சிருந்தா நிலைமையே வேறடா அப்படிமா அவன். நீயாவது படிக்கிற, நீயே படிக்கல என்னையே படிக்கிறம்மா அவன். நாம எப்படி பெரியவங்க சொல்லும்போது காது கொடுத்து கேட்கலையோ இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன், அன்னைக்கே நல்லா படிச்சிருந்துருக்கலாமா அப்படின்னு. நீ நினைச்சு என்ன ஆக போகுது, திருப்பி வரப்போறது இல்லையே. அதே மாதிரி அன்னைக்கு நாம குழந்தைக்கு சொல்றோம், அவன் நாம எப்படி கேட்காம இருந்தோம் அது அவனு கேட்காம இருக்கான். அவன் ஒரு நாளைக்கு நம்மள மாதிரி அன்னைக்கே எங்க அப்பா சொன்னாரு, ஆனா நான் தான் கேட்காம விட்டுட்டேன். எல்லாமே காலம் கடந்துதான் அந்த அறிவு வரும். அறிவு வரும்போது உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது. இன்னைக்கு இருக்கிற உடல் ஒத்துழைப்பு நாளை நிச்சயமாக நமக்கு கிடைக்காது. ஆனா சொன்னாங்க, இன்னைக்கு கிடைத்த வாய்ப்பை சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எனவே நான் சொல்லப்பட்ட மொத்த செய்தியின் தொகுப்பு என்னன்னு கேட்டா, மூர்த்தம் தலம் தீர்த்தம் முறையாய் வழிபாடு செய்வார்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும். குரு வரணும். நீங்க